அன்பார்ந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களே, இந்த வீடியோ பதிவில் வினா எண்கள் 15 முதல் 18 வரையிலான வினாக்களுக்கு பாடப்பகுதியிலிருந்து பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினரால் கேட்கப்பட்டுள்ள வினாத்தாட்களில், அதாவது PTA கொஸ்டின்ஸில் 3, 4, 5, 6 ஆகிய வினாத்தாட்களில் கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு பதில்களை தந்துள்ளேன். அவற்றை நன்கு படித்து பிழையின்றி எழுதி பழகி தேர்வில் கேட்கப்படும் பட்சத்தில் அவற்றை நல்ல முறையில் எழுதி முழு மதிப்பெண்களை பெற்றிட வாழ்த்துகிறேன். PTA கொஷின் பேப்பர் 3வது வினாத்தாளுக்கான விடைகளை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள். ஒய் டிடன்ட் ஹோம்ஸ் லெட் வாட்சன் டு எக்ஸாமின் ஹிம்? ஏன் ஹோம்ஸ் வாட்சனை பரிசோதிக்க அனுமதிக்கவில்லை? இந்த கேள்விக்கான பதிலை பாருங்கள். ஹோம்ஸ் வாஸ் பிரிட்டண்டிங் டு பி இல். பிரிட்டண்டிங்க்கு என்ன ஸ்பெல்லிங் பாருங்கள். PRETENDING, பிரிட்டண்டிங் டு பி இல். ஹோம்ஸ் இப்படி நடித்தார், தனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி நடித்தார். இஃப் வாட்சன் எக்ஸாமின்டு ஹோம்ஸ், ஒரு வேளை வாட்சன் ஹோம்ஸை பரிசோதித்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஹீ வுட் ஃபைண்ட் அவுட் தட் ஹோம்ஸ் வாஸ் நாட் இல். ஹோம்ஸு உடம்பு சரியாக தான் இருக்குது, அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இல்லை என்ற உண்மையை கண்டுபிடிச்சிருப்பார். அதனால தான் அவர் அனுமதிக்கலை. ஸோ ஹோம்ஸ் டிட் நாட் லெட் வாட்சன் எக்ஸாமின் ஹிம். அதனால தான் ஹோம்ஸ் வாட்சனை பரிசோதிப்பதற்கு அனுமதிக்கவில்லை. மறுபடியும் இந்த ஆன்சரை வாசிக்கிறேன் பாருங்கள். ஹோம்ஸ் வாஸ் பிரிட்டண்டிங் டு பி இல் இஃப் வாட்சன் எக்ஸாமின்டு EXAMINED எக்ஸாமின்டு ஹோம்ஸ், he would find out that Holmes was not ill. So Holmes did not let Watson examine him. இந்த பதிலை நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுதலாம். மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்யணும்? ஹோம்ஸ் வாஸ் ஆக்டிங், ஹோம்ஸ் நடித்தார். ஸோ he did not let Watson examine him. அதனால தான் ஹோம்ஸ் வாட்சனை பரிசோதிப்பதற்கு அனுமதிக்கவில்லை அப்படிங்கிற பதிலை நாம் எழுதணும். மறுபடியும் இந்த மெல்ல கற்போருக்கான பதிலை வாசிக்கிறேன் பாருங்கள். ஹோம்ஸ் வாஸ் ஆக்டிங், ஸோ ஹீ டிட் நாட் லெட் வாட்சன் எக்ஸாமின் ஹிம். செகண்ட் கொஷின் என்ன? வென் அண்ட் ஹவு டிட் எம் ஹேமல் பிட் ஃபேர்வெல் டு த கிளாஸ்? எப்பொழுது, எப்படி எம் ஹேமல் தன்னுடைய வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரியாவிடை கொடுத்தார்? ஆன்சரை பாருங்கள். He bid farewell to the class at 12 o'clock by writing "Vive la France" on the blackboard. அதாவது எம் ஹேமல் என்பவர் தன்னுடைய மாணவர்களுக்கு சரியாக மதியம் 12 மணிக்கு கரும்பலகையில் பிரான்ஸ் நாடு நீடூடி வாழ்க என்று எழுதி தன்னுடைய மாணவர்களுக்கு பிரியாவிடை கொடுத்தார். Then he dispersed the class with a gesture. அதன் பிறகு சைகை மூலமாக வகுப்பை கலைத்தார். டிஸ்பர்ஸ்டு அப்படின்னா கலைத்து விடுதல். டிஸ்பர்ஸ்டுக்கு என்ன ஸ்பெல்லிங் பாருங்க. DISPERSED, டிஸ்பர்ஸ்டு. ஜெஸ்டர், GESTURA, ஜெஸ்டர்னா என்ன அர்த்தம்? சைகை செய்தல். மறுபடியும் இந்த ஆன்சரை வாசிக்கிறேன் பாருங்க. He bid farewell to the class at 12 o'clock by writing "Vive la France" on the blackboard. Then he dispersed the class with a gesture. Third question என்ன? What did Aditya offer Sanyal? What did Aditya offer Sanyal? ஆதித்யா சன்யாலுக்கு என்ன கொடுத்தார்? இந்த வினாவானது 2022ஆம் ஆண்டு மே மாதத்தில் கேட்கப்பட்ட அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட வினாத்தாளிலும் 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கேட்கப்பட்ட அரசு வினாத்தாளிலும் கேட்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த கேள்வியானது ரொம்ப முக்கியம். இதுக்கு ஆன்சர் எப்படி எழுத போகிறோம் பாருங்கள். ஆதித்யா ஆஃபர்டு சன்யால் எ சம் ஆஃப் ₹150 ஃபார் த மெடல். ஆதித்யா ஆஃபர்டுனா என்ன அர்த்தம்? கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? சன்யாலுக்கு என்ன கொடுத்தாரு? ₹150 கொடுத்தாரு. எதுக்கு பதிலாக? மெடலுக்கு பதிலாக. மெடல்னா என்ன அர்த்தம்? பதக்கம். பதக்கத்திற்கு பதிலாக ₹150 கொடுத்தார். மறுபடியும் ஆன்சரை வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதித்யா ஆஃபர்டு சன்யால் எ சம் ஆஃப் ₹150 ஃபார் த மெடல். ஃபோர்த்து கொஷினை பாருங்கள். Which factor motivated the crew to undertake the expedition? மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. Which factor motivated the crew to undertake the expedition? Expedition என்ன அர்த்தம்? ஆய்வு பயணம். இந்த ஆய்வு பயணத்தை மேற்கொள்வதற்கு எது தூண்டுகோலாக அமைந்தது? இதுக்கு பதில் எப்படி எழுதணும்னு பாருங்க. The moral support of the nation. The moral support of the nation அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட்டினுடைய தார்மீக ஆதரவு. மாரல் சப்போர்ட்னாலே தார்மீக ஆதரவுன்னு அர்த்தம். த மாரல் சப்போர்ட் ஆஃப் த நேஷன் மோட்டிவேட்டட்னு என்ன அர்த்தம்? உந்து சக்தியாக இருந்தது, தூண்டியது. த க்ரூனா என்ன அர்த்தம்? குழு. டு அண்டர்டேக் திஸ் எக்ஸ்பெடிஷன்,
அண்டர்டேக்னா மேற்கொள்ளுதல், எக்ஸ்பெடிஷன்னாக்கா ஆய்வு பயணம். மறுபடியும் இந்த ஆன்சரை வாசிக்கிறேன் பாருங்க. The moral support of the nation motivated the crew to undertake this expedition. அடுத்தபடியாக PTA மாடல் கொஸ்டின் பேப்பர் 4 இந்த வினாத்தாளில் கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு நாம் பதிலை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். How did the parents support and encourage the young seagull's brothers and sister? இதனுடைய பொருள் என்ன? இந்த யங் சீகலினுடைய பெற்றோர்கள் தன்னுடைய சகோதரர்களுக்கும் சகோதரிக்கும் எவ்வாறு ஊக்குவித்தார்கள்? இதுக்கு ஆன்சரை பாருங்க. The parents taught them the art of flight. The parents taught them the art of flight. என்ன அர்த்தம்? பெற்றோர்கள், இந்த சீகலுடைய பெற்றோர்கள் தன்னுடைய சகோதரர்களுக்கும் சகோதரிக்கும் என்ன கற்றுக் கொடுத்தாங்க? பறப்பதனுடைய கலையை கற்றுக் கொடுத்தாங்க. How to skim and surf the waves and how to dive for fish. எவ்வாறு தண்ணியில் முக்கொழித்து தண்ணியை ஒட்டி பறந்து பல்ட்டி அடித்து மீன் பிடிப்பது என்ற கலைகளை கற்றுக் கொடுத்தார்கள். மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. The parents taught them the art of flight, how to skim and surf, surf, surf the waves, and how to dive for fish. செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. Who is Tarini? டாரினி என்பது யாரு? ஆஃப்டர் whom was the sail boat named? யாருடைய பெயரை கொண்டு இந்த பாய்மரப்படகுக்கு பெயர் சூட்டப்பட்டது? இது அரசு மாதிரி வினாத்தாளில் கேட்டிருக்கிறாங்க. அல்லது இதே கேள்வியை எப்படி கேட்கலாம்? ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் டாரா டாரினி. டாரா டாரினி பற்றி குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதற்கு பதிலை எப்படி எழுதணும்னு பாருங்கள். நான் பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் எழுதும் பொழுது பேராகிராஃபாக எழுத வேண்டும். டாரா டாரினி இஸ் த பேட்ரன் டெய்டி ஆஃப் செயிலர்ஸ். பேட்ரன் டெய்டினா என்ன அர்த்தம்? காவல் தெய்வம்னு அர்த்தம். டாரா டாரினி இஸ் த பேட்ரன் டெய்டி ஆஃப் செயிலர்ஸ். செகண்ட் பாயிண்டை பாருங்கள். தி ஐஎன்எஸ்வி டாரினி வாஸ் நேம்டு ஆஃப்டர் திஸ் டெய்டி. இந்த ஐஎன்எஸ்வி டாரினி இருக்கு இல்லையா, அந்த பாய்மரப்படகு இருக்கு இல்லையா, இந்த காவல் தெய்வத்தினுடைய பெயரைத்தான் அந்த பாய்மரப்படகுக்கும் வச்சாங்க. திஸ் டெய்டி இஸ் வர்ஷிப்டு ஃபார் சேஃப்டி அண்ட் சக்ஸஸ் அட் சி. இந்த தெய்வத்தை வழிபடுறாங்க. வர்ஷிப்டுன்னா என்ன அர்த்தம்? வழிபடுகின்றனர். எதற்காக வழிபடுகின்றனர்? ஃபார் சேஃப்டி. சேஃப்டினா என்ன அர்த்தம்? பாதுகாப்பிற்காகவும். அண்டு சக்ஸஸ் அட் சி, கடல் பயணம் வெற்றிகரமாக முடியணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த தெய்வத்தை வழிபடுறாங்க. ஃபோர்த்து பாயிண்டை பாருங்கள். திஸ் டெம்பிள் இஸ் இன் கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட், ஒடிசா. ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கஞ்சம் மாவட்டத்தில் இந்த கோவிலானது இருக்குது. மறுபடியும் இந்த ஆன்சரை வாசிக்கிறேன் பாருங்கள். டாரா டாரினி இஸ் த பேட்ரன் டெய்டி, DEITY, டெய்டி ஆஃப் செயிலர்ஸ். தி INSV டாரினி வாஸ் நேம்டு ஆஃப்டர் திஸ் டெய்டி. This deity is worshipped, WORSHIPPED, worshipped for safety, SAFETY, safety and success at sea. This temple is in Ganjam district, Odisha. இந்த பதில நன்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுதணும். மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் கீழே வரக்கூடிய 2 பாயிண்ட்ஸை மட்டும் எழுதுனா போதும். டாரா டாரினி இஸ் த பேட்ரன் டெய்டி ஆஃப் செயிலர்ஸ். டாரா டாரினி இஸ் த பேட்ரன் டெய்டி ஆஃப் செயிலர்ஸ். The sailboat was named after this deity. The sailboat was named after this deity. இந்த 2 பாயிண்ட்ஸையும் எழுதுனாக்க குறைந்தபட்சம் 1 மதிப்பெண்ணாவது கிடைக்கும். அதனால் இந்த 2 பாயிண்ட்ஸை மட்டுமாவது மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் எழுதிட வேண்டும். தேர்டு கொஸ்டினை பாருங்கள். How did Sanyal show that he had a sense of self-respect? சன்யால் என்பவர் தன்னிடம் சுயமரியாதை உள்ளது என்பதை எவ்வாறு காட்டியுள்ளார்? ஆன்சரை பாருங்கள். சன்யால் பெய்டு மணி ஃபார் his tea and biscuits. தான் சாப்பிட்ட பிஸ்கட்டுகளுக்காகவும் அருந்திய தேநீருக்காகவும் பணம் செலுத்தினார். Thus he showed an acute sense of self-respect. இவ்வாறாக தன்னிடம் இருக்கக்கூடிய சுயமரியாதையை வெளிப்படுத்தினார். மறுபடியும் ஆன்சரை வாசிக்கிறேன் பாருங்க. சன்யால் பெய்டு மணி ஃபார் his tea and biscuits. Thus he showed an acute sense of self-respect. மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் என்ன எழுதினா போதுமானது? மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் குறைந்தபட்சம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு வரியை பதிலாக எழுதினால் 1 மதிப்பெண்ணாவது பெற்றுவிடலாம். பதில் என்ன? சன்யால் பெய்டு மணி ஃபார் ஹிஸ் டீ அண்ட் பிஸ்கெட்ஸ். சன்யால் பெய்டு மணி ஃபார் ஹிஸ் டீ அண்ட் பிஸ்கெட்ஸ்.
இவ்வாறாக பதில் எழுதலாம். 4th கொஸ்டினை பாருங்க. Why did Mr. Hamel himself blame himself? Why did Mr. Hamel himself blame himself? ஏன் மிஸ்டர் ஹேமல் தன்னை குறை சொல்லி கொண்டார்? மிஸ்டர் ஹேமல் blamed himself by saying that instead of teaching. மிஸ்டர் ஹேமல் தன்னைத்தானே குறை சொன்னார். எதற்காக? கீழ்கண்ட காரணங்களுக்காக. என்னென்னு பாருங்க. instead of teaching, பாடம் கற்பிப்பதற்கு பதிலாக he had sent the students out to water his plants. தன்னுடைய மாணவர்களை தன்னுடைய வீட்டு தோட்டத்தில் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும்படி அனுப்பினார். He declared a holiday whenever he wanted to go fishing. இவருக்கு எப்பெல்லாம் மீன் பிடிக்கணும்னு தோணுச்சோ அன்னைக்கெல்லாம் பள்ளிக்கு விடுமுறை விட்டார். இந்த காரணங்களுக்காக தன்னையே அவர் குறை சொல்லி கொண்டார். ஆன்சரை மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. மிஸ்டர் ஹேமல் blamed 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 himself by saying that instead of என்ன அர்த்தம்? பதிலாக. எதற்கு பதிலாக? டீச்சிங், TEACHING, டீச்சிங். He had sent the students out to water his plants. He declared என்ன அர்த்தம்? declaredனா அறிவித்தார். DECLARED declared a holiday whenever he wanted to go fishing. அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியது PTA மாடல் கொஷின் பேப்பர் 5வது வினாத்தாளில் வந்த வினாக்களுக்கு பதிலை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷினை பாருங்க. ஹூ இஸ் கிம்? கிம் என்பவர் யார்? கிம் இஸ் தி அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட். கிம் இஸ் தி அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட். இதனுடைய அர்த்தம் என்ன? கிம் என்பவர் உதவிடும் தொழில்நுட்பவியலார். இதுதான் இந்த கேள்விக்கு பதில். செகண்ட் கொஸ்டினுக்கு வாங்க. ஒய் டிட் ஹோம்ஸ் ப்ளீட் வித் ஸ்மித்? ஏன் ஹோம்ஸ் என்பவர் ஸ்மித் கிட்ட கெஞ்சி கேட்டாரு? ஹோம்ஸ் ப்ளீடட் வித் ஸ்மித் that he was the only one in London who could cure him. அதாவது லண்டன் மாநகரத்திலேயே ஸ்மித் என்பவர் மட்டும்தான் ஹோம்ஸுக்கு வந்திருக்கக்கூடிய நோயை குணப்படுத்த முடியும் என்று ஸ்மித் கிட்ட கெஞ்சி கேட்டாரு. He pretended to be ill as it was a trap to induce Smith to confess the truth about Victor Savage's death. He pretended to be ill. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹோம்ஸ் என்பவர் தனக்கு உடல்நிலை சரியில்லாது போல நடித்தார், பாசாங்கு செஞ்சார். ஏன்னா இவ்வாறு செய்வதன் மூலம் ஸ்மித் தான் செய்த தவறை, அதாவது விக்டர் சாவேஜினுடைய இறப்பிற்கு காரணமான அந்த தகவலை சேகரிக்க முடியும் என்ற ஒரு நோக்கத்தோடு இவர் பாசாங்கு செய்தார். யார் பாசாங்கு செய்தது? யாரு நடித்தது? யாரு? ஹோம்ஸ். எப்படி நடித்தார்? தனக்கு உடல்நிலை சரியில்லாது போல நடித்தார். மறுபடியும் ஆன்சரை வாசிக்கிறேன் பாருங்க. ஹோம்ஸ் pleaded with Smith. Holmes pleaded with Smith that he was the only one in London who could cure him. He pretended to be ill as it was a trap to induce Smith to confess the truth about Victor Savage's death. Third question பாருங்க. What was the first catch of the young seagull's older brother? யங் சீகலினுடைய மூத்த சகோதரன் இருக்கார்ல, அவர் முதலில் எம்மாதிரியான மீனை பிடித்தார்? அந்த கேள்விக்கு பதில் எழுதுறது ரொம்ப சுலபம். எப்படி? கேள்வியில் வரக்கூடிய வாட் என்ற வார்த்தையை எடுத்துட்டு HERRING ஹெர்ரிங் அப்படிங்கிற வார்த்தையை எழுதி, மீதி கேள்வியில் வரக்கூடிய அத்துணை வார்த்தைகளையும் எழுதி கேள்விக்குறியை எடுத்துட்டு அதற்கு பதிலாக ஃபுல் ஸ்டாப் வச்சோம்னா ஆன்சர் சரியாயிரும். மறுபடியும் கேள்வியை வாசிக்கிறேன் பாருங்க. வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேட்ச் ஆஃப் த யங் சீகல்ஸ் ஓல்டர் பிரதர்? இதுக்கு பதில் எப்படி எழுத போகிறோம்? ஹெர்ரிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேட்ச் ஆஃப் த யங் சீகல்ஸ் ஓல்டர் பிரதர். ஹெர்ரிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேட்ச் ஆஃப் த யங் சீகல்ஸ் ஓல்டர் பிரதர். அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கிறது PTA மாடல் கொஷின் பேப்பர் 6வது வினாத்தாளில் வந்த கேள்விகளுக்கான பதிலை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷினை பாருங்க. ஒய் டிடன்ட் த லேண்ட் லேடி கால் த டாக்டர்? ஏன் அந்த வீட்டில் இருந்த அந்த அம்மா, அந்த பெண்மணி மருத்துவரை ஏன் கூப்பிடல? அதுக்கு பதில் எப்படி எழுதணும்? ஹோம்ஸ் டிட் நாட் அலவ் த லேண்ட் லேடி. ஹோம்ஸ் என்ன பண்ணலை? அனுமதிக்கலை. யாரை? அந்த லேடியை அனுமதிக்கலை. எதுக்கு? டு கால் த டாக்டர். டாக்டரை அழைப்பதற்கு அனுமதிக்கவில்லை. மறுபடியும் ஆன்சரை வாசிக்கிறேன் பாருங்க. ஹோம்ஸ் டிட் நாட் அலவ், ALLOW, அலவ் த லேண்ட் லேடி, LANDLADY, லேண்ட் லேடி, டு கால் த டாக்டர். செகண்ட் கொஸ்டினை பாருங்க. வாட் கைண்ட் ஆஃப் நியூஸ் வாஸ் யூஸ்வலி புட் அப் ஆன் த புல்லட்டின் போர்டு? புல்லட்டின் போர்டுனால என்ன அர்த்தம்? அறிவிப்பு பலகை. நம்ம நோட்டீஸ் போர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதற்கு இன்னொரு வார்த்தை என்னது? புல்லட்டின் போர்டு. இந்த புல்லட்டின் போர்டில் எம்மாதிரியான தகவல்கள் போடப்பட்டன? நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுத வேண்டிய பதில் நான் தற்போது வாசிக்கிற பதில்.
ஆல் த பேட் நியூஸ், எல்லா விதமான மோசமான செய்திகளும். எம்மாதிரியான செய்திகள்? லாஸ்ட் பேட்டில்ஸ், அதாவது போரில் இழந்த செய்தி. த டிராஃப்ட் அண்ட் த ஆர்டர்ஸ் ஆஃப் த கமாண்டிங் ஆஃபீஸர், மேல் அதிகாரியினுடைய கட்டளைகள். வேர் யூஸ்வலி புட் அப் ஆன் த புல்லட்டின் போர்டு. வேர் யூஸ்வலி புட் அப் ஆன் த புல்லட்டின் போர்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த செய்திகளை அறிவிப்பு பலகையில் போட்டாங்க. மறுபடியும் ஆன்சரை வாசிக்கிறேன் பாருங்க. ஆல் த பேட் நியூஸ் சச் as லாஸ்ட் பேட்டில்ஸ், த டிராஃப்ட் அண்ட் தி ஆர்டர்ஸ் ஆஃப் த கமாண்டிங் ஆஃபீஸர் வேர் யூஸ்வலி புட் அப் ஆன் த புல்லட்டின் போர்டு. மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் கீழ்கண்ட பதிலை எழுதினால் குறைந்தபட்சம் ஒரு மதிப்பெண்ணை பெறலாம். ஆல் த பேட் நியூஸ் என்ன பதில்? ஆல் த பேட் நியூஸுங்கிறத பதிலே. வாஸ் புட் அப் ஆன் த புல்லட்டின் போர்டு, வாஸ் புட் அப் ஆன் த புல்லட்டின் போர்டு அப்படின்னு எழுதணும். தேர்டு கொஸ்டினை பாருங்க. ஹவு டஸ் கிம் ஹெல்ப் ஆலிஷா? ஆலிஷாவுக்கு கிம் என்பவர் எப்படி உதவி செய்தார்? கிம் ஹெல்ப்ஸ் ஆலிஷா பை இன்ட்ரடியூசிங் டிராகன் டிக்டேட். ஆலிஷாவுக்கு எப்படி அவர் உதவி செஞ்சார்? டிராகன் டிக்டேட் என்ற மென்பொருளை அறிமுகப்படுத்துவதன் மூலம். மென்பொருள்னா எது? சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேரை ஆலிஷாவுக்கு அறிமுகப்படுத்தினார். திஸ் சாஃப்ட்வேர் ஹெல்ப்ஸ் டு டிரான்ஸ்ஃபர் ஹர் ஸ்பீச் இன்டு வேர்ட்ஸ் ஆன் த ஸ்க்ரீன். இந்த மென்பொருள் எப்படி அவளுக்கு உதவி செய்தது? அவள் பேசிய வார்த்தைகளை எழுத்துக்களாக திரையில் பதிவு செய்தது. மறுபடியும் ஆன்சரை வாசிக்கிறேன் பாருங்க. கிம் ஹெல்ப்ஸ் ஆலிஷா பை இன்ட்ரடியூசிங் டிராகன் டிக்டேட். திஸ் சாஃப்ட்வேர் ஹெல்ப்ஸ் டு டிரான்ஸ்ஃபர் ஹர் ஸ்பீச் இன்டு வேர்ட்ஸ் ஆன் த ஸ்க்ரீன். ஃபோர்த்து கொஸ்டினை பாருங்க. when did ஆதித்யா leave the local school? ஆதித்யா எப்போது உள்ளூரிலிருந்து பள்ளி படிப்பை முடித்துவிட்டு சென்றார்? அதுக்கு பதில் எப்படி எழுதுகிறோம் பாருங்க. ஆதித்யா left the local school after passing the matriculation examination. மெட்ரிகுலேஷன் என்ன அர்த்தம்? 10ஆம் வகுப்பு அரசு பொது தேர்வு இருக்கு இல்லையா, அது. எக்ஸாமினேஷன்னாக்க தேர்வு. ஆக 10ஆம் வகுப்பு அரசு பொது தேர்வை எழுதி முடித்த பிறகு உள்ளூரிலிருந்து தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்துவிட்டு சென்றார். மறுபடியும் ஆன்சரை வாசிக்கிறேன் பாருங்க. ஆதித்யா லெஃப்ட் த லோக்கல் ஸ்கூல் ஆஃப்டர் பாசிங் த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். எனவே அன்பார்ந்த மாணவர்களே, இதுவரையில் நாம் பார்த்த வினாக்களையும் அவற்றிற்கான பதில்களையும் மிகுந்த கவனமுடன் படித்து பிழையின்றி எழுதிட அன்போடு வாழ்த்துகிறேன். மிக்க நன்றி.